ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா கோகனட் மில்க் சூப்புங்க. வெஜ் சூப்பு. கோகனட் மில்க்ல வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை போட்டு குக் பண்ணி அதை வந்து நம்ம சூப் மாதிரி நம்ம பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்குங்க. காலையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 1 கப் திக்கான கோகனட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 2 கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்க போகிறோம். ஏன்னா 1 கப் திக்கான மில்கில் ஒரு 2 கப் வந்து நம்ம நார்மல் வாட்டரை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னா காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, அது கூட சேர்த்து க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா என்னோட க்ரீன் பீஸ் எல்லாம் வந்து ஃப்ராசன்து, அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஒன்றா கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேங்க. காலிஃப்ளவரும் ப்ரொக்கோலியும் அண்டு க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸு, கேரட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் அதை எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் தான் ஃபுல்லாக நம்ம இந்த சூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ தேங்காய் பால் சூப்புங்கிறதுனால நம்ம அந்த தேங்காய் எண்ணெயிலேயே சமைக்க போகிறோம். அண்ட் கொத்தமல்லி வாசனைக்கு கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். சீரகம் எடுத்திருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கோகனட் மில்க் சூப்பு பண்ண போகிறோம். இது கூட நீங்கள் வந்து பூண்டு இல்லை வெங்காயம் இதெல்லாம் வாசனைக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த ஐட்டத்தை வச்சு நீங்கள் டேஸ்டியாக பண்ணிடலாங்க. வாங்க இப்போ நம்ம அந்த சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துங்க, அந்த திக்கான கோகனட் மில்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு 2 கப் அளவு தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்க போகிறோம். நீங்கள் திக்காக எடுத்து அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தேங்காய் பாலில் தான் வந்து வெஜிடபிள்ஸை குக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் மெயின் ரெசிபிக்கு போயிடலாங்க. நான் வந்து ஒரு சூப் பேன் வச்சுட்டேன். அதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூனை உள்ளே போட்டாச்சு. அது நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. ஹீட் ஆனதும் என்ன பண்ணுங்க, சீரகத்தை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை உள்ள சேர்த்துருங்க. நான் தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா வெஜிடபிள்ஸை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு தேங்காய் எண்ணெயில நல்லா வந்து சொட்டே பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 மினிட்லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க எண்ணெயில். அப்போ வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து குயிக்காக குக் ஆயிரும். ஸோ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை உள்ளே விட்டுடலாங்க. நீங்கள் எடுக்கும் போதே நல்லா திக்காக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம தின்னான பால், திக்கான பால் ரெண்டும் வந்து சேர்க்கணும்னு இல்லை. திக்கான பாலில் நார்மல் வாட்டர் கலந்து தாங்க சேர்க்கணும். அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபுல் திக்கில் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு, ஏன்னா தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நம்ம பெப்பர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை லிட்டு போட்டு மூடி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் குக் ஆகி வரட்டுங்க. இந்த மாதிரி நீங்க லிட்டு போட்டு மூடினா கூட இன்பிட்வீன் நீங்க திறந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா வந்து தேங்காய் பால் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த நொர மாதிரி பொங்கி வந்துடும். ஸோ அப்பப்போ லைட்டா இப்படி திறந்து ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தரோவா வெந்துருச்சு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வாசம் தூக்குதுங்க.
இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம் இதுல. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேங்க. இந்த தேங்காய் பாலை ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் பாலோடைய டேஸ்ட்டு, நம்ம போட்ட அந்த பெப்பரு சீரகம் எல்லாம் நல்லா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது. அந்த வெஜிடபிள்ஸோட அந்த டேஸ்ட்டும் வருதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பாய். See you in next recipe.